முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகன் மூகா முத்து காலமானார். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த ஏற்பாடு. 1970களில் தமிழ் திரைத்துறையில் கதாநாயகனாக அறிமுகமானவர் மூகா முத்து. பல்வேறு படங்களுக்கு பாடல்களை பாடி ரசிகர்களை கவர்ந்தவர். சென்னை நகர் புறநகரில் இரவில் பெய்த மழை. காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டங்களிலும் வெப்பத்தை தணித்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, தேனி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. மக்களின் குறைகளை கனிவுடன் கேட்டு அவர்களுக்கு உதவிட வேண்டும். பயிற்சி முடித்து பணியில் சேரக்கூடிய டிஎஸ்பிக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவிடம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுகவுடன் கூட்டணி அமைக்காததால் விரக்தியின் உச்சத்தில் இபிஎஸ் இருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முத்தரசன் பதிலடி. அரக்கோணத்தில் 3 மற்றும் 4வது ரயில் பாதை இணைப்பு பணிகள் தொடக்கம். காட்பாடியிலிருந்து அரக்கோணம் வழியாக சென்னை செல்லக்கூடிய ரயில்கள் தாமதமாக இயக்கம். குற்றால அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க தற்காலிக தடை. மதுரையில் வரதட்சணை கேட்டு பெண்ணை கொடுமைப்படுத்திய வழக்கில் கணவரான காவலர் பூபாலன், மாமனாரான ஆய்வாளர் செந்தில்குமரன் சஸ்பெண்ட். தலைமறைவான மாமியார், நாத்தனார் உட்பட 4 பேரை தேடுகிறது காவல்துறை. நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருட்டு சம்பவம் தொடர்பாக இடைத்தரகர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தேடப்பட்டு வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநர் விசாரணை மேற்கொண்டு அறிக்கை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. வெறும் 5 தான் கொடுத்தாங்களா? ஏன்னா நீங்கள் எனக்கு பயமா இருக்குது, ஏதோ பிரச்சனையா என்னன்னு. எனக்கு கரண்ட் ஆப்ஷன் மாதிரி தான். நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்னி திருட்டு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கும் அப்பாவிகளை குறிவைத்து 2 சிறுநீரகங்களில் ஒன்றை தானமாக கொடுக்க முன்வந்தால் 10 லட்சம் ரூபாய் வரை வாங்கித் தருவதாக கிட்னி புரோக்கர்கள் வலைவிரித்து வந்தது அம்பலமாகியுள்ளது. தங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை அறிந்திருந்த போதும் வறுமை மற்றும் கடனை சமாளிப்பதற்காக குடும்ப தலைவிகள் சிலர் தலையாட்டியுள்ளனர். இந்நிலையில் பள்ளிப்பாளையம் அடுத்த அன்னை சத்யாநகர் பகுதியைச் சேர்ந்த பெண்களை அணுகிய புரோக்கர்கள் அவர்களை பெங்களூரு, கொச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் சென்று அறுவை சிகிச்சை மூலம் கிட்னியை எடுத்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோன்று பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த மற்றொரு பெண்ணுக்கு பெரம்பலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கிட்னி எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வாங்கி தருவதாக புரோக்கர் கூறிய நிலையில் வெறும் 2 லட்சம் வரை மட்டுமே கொடுத்ததாக தெரிகிறது. குடும்ப வறுமை காரணமாக ஆபத்தை பொருட்படுத்தாமல் கிட்னியை தானமாக கொடுத்த அப்பாவிகளிடம் கொடுத்த வாக்குறுதிப்படி பணத்தை வழங்காமல் இடைத்தரகர்கள் வஞ்சித்துள்ளனர். எங்களுக்கு அமௌண்ட் இவ்வளோன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு கைக்கு 5 தான் வந்தது. வெறும் 5 தான் கொடுத்தாங்களா? ஏன்னா நீங்கள் எனக்கு பயமா இருக்குது, ஏதோ பிரச்சனையா என்னன்னு. எனக்கு இல்லை, இப்போ அதை வாங்கி உங்களால் எப்படி? இப்போ நீங்கள் கொடுத்தீங்களா, யார் கொடுத்தது? நாங்கள் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்களா? இப்போ உங்களோட உடல்நிலை எப்படி இருக்குது? இப்போ பரவாயில்லைங்களா? எந்த பிரச்சனை இல்லைங்களா? ஆப்ரேஷன் பண்ணாங்களா இல்லை எந்த மாதிரி பண்ணி எடுத்தாங்க? அது கரண்ட் ஆப்ஷன் மாதிரி தான். அது ஒரு ஸ்டாப்லர் பின் மாதிரி தான் இருந்தது. மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த விவகாரம் தொடர்பாக சுகாதாரத்துறை இணை இயக்குநர் ராஜாமோகன் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவினர் பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர்.
மேலும் கிட்னியை விற்பனை செய்தவர்களையும் சந்தித்து உண்மை நிலையை கேட்டறிந்தனர். அதன் அடிப்படையில் கிட்னி விற்பனையில் மூளையாக செயல்பட்ட இடைத்தரகர் ஆனந்தன் என்பவர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் தமிழ்நாடு முழுவதும் கிட்னி இடைத்தரகர்கள் எங்கெல்லாம் செயல்படுகிறார்கள் உள்ளிட்ட தகவல்கள் குறித்து ஆய்வு செய்ய தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநர் ராஜமூர்த்தி உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே சென்னை சுகாதாரத்துறை சட்டப்பிரிவு இணை இயக்குநர் மீனாட்சி சுந்தரம் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் பாதிக்கப்பட்டவர்களிடம் ரகசிய விசாரணை மேற்கொண்டனர். கிட்னி தொடர்பாக அணுகியது யார், எவ்வளவு பேரம் பேசப்பட்டது, எந்த மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது போன்ற விவரங்கள் அடங்கிய வாக்குமூலத்தை வீடியோ பதிவு செய்தனர். இந்நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் சிறுநீரகம் திருட்டு குறித்து தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநர் தலைமையில் விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. சுகாதார திட்ட இயக்குநர் எஸ். வினித் இதுகுறித்து விரிவாக விசாரித்து 2 வாரங்களில் அரசுக்கு அறிக்கை அளிக்குமாறு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உத்தரவிட்டுள்ளார். கம்யூனிஸ்ட் கட்சிகளை ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்பதாக கூறிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவிடம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலுக்காக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது அதிமுக. இந்நிலையில் பரப்புரை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணியில் உள்ள விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தார். அசிங்கப்பட்டு திமுக கூட்டணியில் இருக்க வேண்டுமா என்று கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணிக்கு வந்தால் ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்பு அளிக்கப்படும் என்றார். எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை ஆண்டின் சிறந்த நகைச்சுவை என்று கூறிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கூட்டணி அழைப்பை நிராகரித்தார். இதேபோல விசிகாவும் எடப்பாடி பழனிசாமியின் அழைப்பை ஏற்க மறுத்தது. இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் சுற்றுப்பயணத்திற்கிடையே பேசிய எடப்பாடி பழனிசாமி கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவிடம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டதாக பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்தார். இன்னைக்கு என்னைக்கு கை நீட்டி திராவிட முன்னேற்றத்தில் பணம் வாங்கினீங்களோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு கட்சி. நீ மறைக்க முடியாது, நீங்க மறைச்சு பேச முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இவ்வளவு ரூபா பணம் கொடுத்துன்னு வெளிப்படுத்தி விட்டது. பணத்தை வாங்கிய காரணத்தினால் இன்னைக்கு மௌனம் சாதிக்கிறீங்க. மக்களுடைய பிரச்சனை கூட இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. நீங்க எப்படி உங்களை நம்புவாங்க? போராட்டம் நடத்தினா அடுத்த ஆண்டுகிட்ட சட்டமன்ற தேர்தலில் சீட்டை குறைச்சிடுவாங்க. நாங்கள் உங்களை குறை சொல்லி நாங்கள் கட்சி வளர்ப்பது கிடையாது. மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு எடுத்து சொல்லியிருந்த கட்சி இன்றைக்கு தேய்ந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு எதிர்வினையாற்றியுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விரக்தியின் உச்சத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்றார். கம்யூனிஸ்ட் கட்சியே இல்லாது தேய்ந்து போய்விட்டது, அழிந்து போய்விட்டது, முகவரியே இல்லைன்ட்டாரு. ஏன் அப்புறம் எங்களை பத்தி பேசிட்டு இருக்காரு? இல்லாத கட்சியை பத்தி அவர் ஏன் பேசணும்? அப்ப இதனால ஒவ்வொரு நாளும் ஒன்னு ஒரு பேசிட்டு இருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சியை யாரும் அடிமைப்படுத்த முடியாது, எவரும் அடிமைப்படுத்த முடியாது. அடிமையாகிவிட்டார்கள், பணமாகிவிட்டார்கள் என்பது ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனங்கள். அதே நேரம் எடப்பாடி பழனிசாமி பேச்சால் திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு செல்ல சாத்தியமில்லை என்று உறுதியாகியிருப்பதாக மூத்த பத்திரிகையாளர் ஷாம் தெரிவித்துள்ளார். பிஜேபி கூட்டணியை கடைசி நேரத்திலே உதறிவிட்டு தாவேகா கம்யூனிஸ்டுகள் அடங்கிய ஒரு கூட்டணி அமைப்பாரோ என்கிற ஒரு பேச்சு பொது வெளியில் இருந்தது. அது இப்போது இல்லை என்றாகிவிட்டது. தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் இருக்கும் நிலையில் காட்சிகள் மாறுமா, கூட்டணி சேருமா என்பது போக போக தெரியவரும். சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. சென்னை மீனம்பாக்கம், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம் உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகளில் நேற்று இரவு மழை பெய்தது. இதேபோன்று நுங்கம்பாக்கம், அண்ணாநகர், திருமங்கலம், பாடி, அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும், மூலக்கடை, எருக்கஞ்சேரி, மாதவரம், கொடுங்கையூரிலும் இரவு முழுவதுமாக விட்டுவிட்டு மழை பெய்தது. நேற்று பகல் பொழுதில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இரவில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோன்று காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக இரவில் கனமழை பெய்தது. ஊரிகை பேருந்து நிலையம், செவிலிமேடு, சுங்குவாட்சத்திரம், ஸ்ரீபெரும்புதூரில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது.
உரகடம், வாலாஜாபாத், உத்திரமேரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்தது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. அப்பம்பட்டு, ஆலம்பூண்டி, வளத்தி, மேல்மலையனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாலையிலேயே கருமேகங்கள் சூழ்ந்து குளிர்ந்த காற்று வீசிய நிலையில் இரவில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோன்று ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்தது. குறிப்பாக வாலாஜா, ஆற்காடு, நெமிலி, அரக்கோணம், ஷோலிங்கர், காவிரிப்பாக்கம், தக்கோலத்தில் இரவு முழுவதுமாக விட்டுவிட்டு கனமழை பெய்தது. இந்நிலையில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதேபோல திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலையிலும் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது.